கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைவு கூறும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய நம்முடைய கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகின்றார். வேலை நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திற்குள்ளாக எப்படி போனார்கள், அங்கே எவ்வளவு நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களாகிய அல்லது எபிரேய மக்களாகிய என் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிறதான வேதனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை கொண்டு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின வண்ணமாகவே அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் போடுகின்ற கானான் தேசத்திற்குள் கொண்டு போகிறார். எப்படி யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு போனாரோ அதே வண்ணமாக அடிமைகளாயிருந்த மக்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை அதிபதிகளாக கானான் தேசத்தில், ஆகவே தான் அடிக்கடி நான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறேன். 9ஆம் அதிகாரம் நெகேமியா புத்தகத்தில் இப்படி சொல்லுகிறது, கடவுளுடைய மிகுந்த தயையினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அடிமைகளாய் கடந்தவர்களை ஆண்டவர் செல்வ சீமான்களாக வாழும்படி பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள் கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இடைப்பட்ட காலங்கள் வனாந்திர வாழ்க்கையும், ஒருவேளை அவர்கள் கடந்து சென்றது என்னமோ வனாந்திர பாதையாகத்தான் இருந்ததை தவிர, ஆனால் கர்த்தருடைய மகிமையை அவ்வளவு அழகாக அவர்கள் ருசி பார்த்தார்கள் என்பது வேதத்தை அறிந்த நம் அனைவருக்கும் தெரியும். அப்படி ஆண்டவர் எகிப்து தேசத்திலே இருந்த மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பிறகு மோசேயின் மூலமாய் இந்த உபாகம புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறதான அநேக கட்டளைகளை, உடன்படிக்கையின் அடையாளங்களை இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். பஸ்கா பண்டிகை என்றால் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் விடுதலை ஆன நாளை கொண்டாடும்படியான ஒரு பண்டிகையாக நீங்கள் அதை அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை என்பது ஒரு விடுதலையின் பண்டிகையாக, அங்கே எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது இறுதியாக அவர்கள் பஸ்காவை புசித்தார்கள். அதை எப்படியெல்லாம் புசிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் அவைகளை குறித்து நாம் சிந்திக்க போவதில்லை. மாறாக இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த 3வது வசனத்தில் இந்த முதற் பகுதியிலே ஆண்டவர் இப்படி சொல்லி தருகின்றார் தம்முடைய மக்களை பார்த்து, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைவு கூறும்படி என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எகிப்து தேசத்தில் இருந்த அந்த அனுபவம், அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் இப்படி உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தார், இன்றைக்கு எந்த நிலையிலே உங்களை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால், அவர்கள் கடந்து வந்த பாதையிலே தங்களுடைய வாழ்க்கையில்
தங்களை அழைத்த கடவுள், தெரிந்து கொண்ட கடவுள், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், எவ்வளவு அன்பான ஆண்டவர், இரக்கமான ஆண்டவர், தி ஃபெய்த்ஃபுல் காட், உண்மையுள்ள கடவுள், தன் வார்த்தையிலே உண்மையுள்ள கடவுள், தன் செயலிலே உண்மையுள்ள கடவுளாக இருந்து தம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர்களை அப்படிப்பட்டதான மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து வந்தாரே, அதை இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்றால், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சரித்திரம் கடந்து செல்ல நாம் பார்க்க முடியும், அவர்கள் அதை மறந்து போனார்கள் என்று சொல்லி. நெகேமியா புத்தகத்தை வாசித்தால் அங்கே எழுதியிருக்கிறது, அவர்கள் மீண்டும் 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 ஆண்டவருடைய இந்த கிருபையை மறந்து போனார்கள். ஆனால் கடவுளோ வெகுவாய் மன்னிக்கிறவரானபடியினாலே அவர்கள் மீது அதிக இரக்கமாயிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகின்ற அல்லது நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று என்னவென்றால், கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு நல்லவராக இருந்து அதிசயமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்து விடாமல் அதை நினைவு கூர்ந்து, நான் ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன், பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னை மேன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கின்றார். இதற்கு நான் கடவுளுக்கு என்ன கைமாறு நான் செய்ய வேண்டும்? நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த அற்புதமான அன்பை மறவாமல் என்றும் ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதை தான் கடவுள் எதிர்பார்த்தார். அதை தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைவு கூறும்படி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைவு கூறுகின்றோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை துவங்கினோம், எந்த நிலைமையிலே நாம் இருந்தோம் என்றெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற மக்கள் இல்லவே இல்லை. காலையில் கூட ஒரு நபரை குறித்து நான் சிந்தித்தேன். திடீரென்று அந்த நபர் எனக்கு ஞாபகத்தில் வந்தார். 1992 ஆண்டுகளில் நான் ஒரு ஆலயத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சிறுவனாக அல்லது ஒரு 15, 16, 18 வயதுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு இளைஞனாக அங்கே நான் கண்டேன். பயந்து பயந்து ஒதுங்கி நிற்கிற ஒரு வாலிபன். ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவர் தயங்குவார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தம்பியை அழைத்து அவரை உற்சாகப்படுத்தி, அப்பொழுது ஒரு சின்ன கம்பெனியில் அவன் படித்து முடித்து விட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்த ஒரு தம்பி. ஆனால் நாட்கள் ஓடினது. இன்றைக்கு அவர் ஒரு கம்பெனிக்கு உரிமையாளராகவும் மாறிவிட்டார். அது மாத்திரமல்ல, அவர் சார்ந்திருக்கிற சபையில் ஒரு செயலராகவும் அவர் இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அவர் என்னை பார்க்கும் பொழுது ஏதோ நான் ஒன்றுக்கும் உதவாத ஒருவனாக அவருடைய கண்களுக்கு நான் காணப்படுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆம், எப்படி அந்த மாற்றம் வந்தது? ஒரு நாள் அவருக்காக செபித்த ஒரு ஊழியக்காரன் நான். அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக ஜெபித்து அநேக வேத வசனங்களை கொண்டு அவனை உற்சாகப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கு அவன் வளர்ந்து நின்ற பிறகு நம்மை பார்க்கின்ற பார்வையே இது வித்தியாசமாக இருக்கின்றது. இதை ஏன் நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த தம்பி கடந்து வந்த பாதையை முற்றிலும் மறந்துவிட்டு இன்றைக்கு அவருக்கு சகல மேன்மை கிடைத்திருக்கிறதே, அதுதான் அவருடைய திறமைக்கான பலனாக அவர் நினைக்கின்றார்.
அவர் வளர்ந்து வந்த பாதையிலே எவ்வளோ கடவுளுடைய பிள்ளைகள் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார்கள், ஆதரித்திருப்பார்கள், என்னை போன்றவர்கள் அவருக்காக ஜெபித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறந்துவிட்டு இதோ நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் இருக்கிறதே, இந்த பதவி இருக்கிறதே, இந்த உயர்வு இருக்கிறதே, இந்த வசதி இருக்கிறதே, இதெல்லாம் என்னுடைய திறமையினாலே வந்தது. அவர் கஷ்டப்படவில்லை என்று சொல்லவில்லை, அவர் கஷ்டப்பட்டு உழைக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உழைப்பு மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி விட முடியாதல்லவா? அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் வேண்டுமே. அப்படி கடவுளுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் அவருக்காக கர்த்தர் அநேகரை ஜெபிக்க சொல்லி இருப்பாரே, வழி நடத்தி இருப்பாரே. என்ன செய்ய வேண்டும்? அதை நினைவு கூற வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அடிமையாயிருந்த நாளை எவ்வளோ காலம் மறக்கக்கூடாதாம்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மறக்கக்கூடாது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை வழி நடத்தினவர்களை மறந்து போகாதீர்கள். அவர்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். உங்களுக்காக ஜெபித்தவர்களை, உங்களுக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசினவர்களை, உங்களுக்காக எல்லா விதத்திலும் உங்கள் பக்கத்தில் நின்றவர்களை, எல்லாவற்றுக்கு மேலாக எந்த நிலையிலிருந்த நம்மை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தினார் என்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர, இதோ நான் பார் இத்தனை அறிவாளியாக, இத்தனை புத்திசாலியாக நான் இருக்கிறேன், மற்றவர்களெல்லாம் எனக்கு முன்பதாக அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பிறரை அற்பமாக எண்ணுகிறதும், மற்றவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் என்னை விட எல்லாவற்றிலும் குறைந்தவர்கள் என்று சொல்லி மேட்டிமை நிறைந்த பார்வையோடு பார்ப்பது கடவுளுடைய பார்வையிலே மிகுந்த பாவமாக இருக்கும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாழ்மை மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை குறித்து நான் பெருமை கொள்ளவே கூடாது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று ஒரு மனிதன் சொன்னான். அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று என்று நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜாவிற்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஆண்டவர் இவ்வளவு கிருபையாக இறங்கினாரே என்று சொல்லி நன்றியோடு இருக்க வேண்டிய அந்த மனிதன் அதை மறந்துவிட்டு வந்த மக்களுக்கெல்லாம் இதோ என் ராஜ்யத்தின் மேன்மையை பாருங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இதோ நான் போன வருடம் செத்து போயிருக்க வேண்டியவன், 2 வருடத்துக்கு முன்பதாய் செத்து போயிருந்திருக்க வேண்டியவன். ஆனால் ஆண்டவர் என் மீது இரக்கமாக இறங்கினார், ஜீவனை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி இருக்க வேண்டுமே தவிர வந்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மகிமையை காண்பித்தார். எசேக்கியாவுடைய காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். நீ காணிக்கையை கொண்டு வந்து கொடு என்று கடவுள் சொல்லவில்லை. தசம பாகத்தை கொடுத்தால் தான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எகிப்திலிருந்து உன்னை நான் எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லி தருகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் இப்படி இருப்பது நீர் எனக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே என்று சொல்லி நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இன்னும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பார்ப்பீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு வானமே எல்லையாக இருக்குமே தவிர எங்கேயும் நீங்கள் தடைபட்டு போக மாட்டீர்கள். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான கிருபையை தந்து தாழ்மையை பார்த்து மனமிறங்கி நமக்கு எல்லா விதத்திலும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.